அனைவருக்கும் வணக்கம். இப்ப சோசியல் மீடியால பயங்கர ஒரு ட்ரோலா போயிட்டு இருக்குங்க. அதாவது என்னன்னா, நான் வீட்டுல அதிகாரிகளை உட்கார வச்சு, நான் ஒரு பெரிய சோஃபால உட்காந்துட்டு பிளாஸ்டிக் ஷேர்ல உட்கார வச்சு அதிகாரிகளுக்கு ஒரு அவமரியாதை பண்ண மாதிரியும், அந்த மாதிரி நான் ஒரு எம்எல்ஏவா ஆயிட்டு எங்களோட கட்சி பேரையும் எங்களோட தளபதியோட பேரையும் நான் கெடுக்கிற மாதிரி நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களுக்காக ஒரு பதிவு தான். இது என்னோட வீடு கிடையாது, இது என்னோட ஆபீஸ். நான் முன்ன எல்லாத்துக்கும் தெரியும், நான் ஒரு ஜோதிடரா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். என்னோட ஜோதிட செட்டப்கான ஆபீஸ் இது. இதோட இருக்கை இது என்னோட ஆபீஸ் செட்டப். நீங்க யாருனாலும் எப்பனாலும் இதுக்குள்ள வரலாம். இந்த செட்டப் வீடு கிடையாது, இது ஆபீஸ்ல. சேர் பியோர் லெதருங்க. எங்களோட எங்க கிட்ட உட்காந்து பேசுறவங்களுக்கு நான் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்கறேன். இது பியோர் லெதர் சேருங்க. இது என்னோட ரூம். இது என்னோட ஆபீஸ் ரூம். இங்கதான் என்னோட ஸ்டாஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் உட்கார வைக்கிறேங்க. அடுத்தது இதெல்லாம் நான் வாங்கின சர்டிபிகேட். நான் இது வரைக்கும் எத்தனை சர்டிபிகேட் ஆஸ்ட்ராலஜில வாங்கியிருக்கேனோ, இது என்னோட ஜோதிட ஆபீஸ் மேல அதை பிரபலியம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் என்னோட ஆபீஸ் இருந்துச்சு. எனக்கு தளபதியால ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாலிடிக்ஸ்குள்ள வரதுக்கு. நான் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இருந்து நிறைய பீப்புளுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை நம்மளோட தளபதியோட ஆட்சியில பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கான ஒரு வாய்ப்பு அளிச்சாரு. அந்த வாய்ப்புக்கான இதுதான் இப்ப உட்காந்துட்டு இருக்கேன். நிறைய பேர் இவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க, பெரிய கிரெடிட் பெரிய கிரேட்ல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ் வருது. அது ஏன் என் மேல அவ்வளவு ஒரு போக்கஸோ ஒரு கோவமோ அப்படிங்கிறது தெரியல. இல்ல ஒரு பெண் வெளிப்படையா வெளியில ஷைன் ஆகிறது மக்களுக்கு புரியலையா பிடிக்கலையா அப்படிங்கிறது தெரியல. அதுக்காக தான் இந்த பதிவை போடுறேங்க. இது எல்லாமே என்னோட ஆபீஸ் செட்டப். நான் யாரையும் எந்த அதிகாரியும் வீட்டுக்கு கூப்பிட்டு என்கரேஜ் பண்றதும் கிடையாது. ஏன்னா எனக்கும் அரசியல் நாகரிகம் என்ன அப்படிங்கிறது தெரியும். என்னோட ஆபீஸ்ல தான் அவங்கள வர வச்சு என்னோட ஆபீஸ்ல இருக்கையில இருக்கும்போது நான் பேசியிருக்கேன். ஏன் இப்போ இந்த டைம்ல பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் எங்களோட எம்எல்ஏ ஆபீஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கான பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அங்கேயே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். மக்களுக்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். மக்களுக்காக மட்டும்தான் சட்டமன்ற ஒரு வேட்பாளராக எனக்கு ஒரு தளபதி ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாருங்க. அதனால அவருக்கு எந்த மாதிரியான ஒரு பேர் பங்கம் வரத்துக்கு நான் விட மாட்டேன். தயவு செய்து ஒரு காமன் பீப்புள் நீங்க பாத்துட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும் நினைக்கிறேங்க. அதுக்காக போகக்கூடிய பதிவு தான். நன்றி, வணக்கம்.